தற்போதைய அண்மைச் செய்தி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சக்தி மற்றும் உற்சாகத்தின் பண்டிகையான தீபாவளியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். உலக பொருளாதாரத்தில் மந்தநிலை பின்னடைவு இருந்தாலும் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் அந்த கடிதத்தில் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார். நாடு முன்னேற்றமடைய அனைத்து மொழிகளையும் இந்தியர்கள் மதிக்க வேண்டும் எனவும் பிரதமர் அந்த கடிதத்தின் வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தீபாவளியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் சாராம்சம் என்ன? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு தீபாவளிக்காக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தீபாவளி என்ற பண்டிகை நல்வாழ்வும் உற்சாகமும் நிறைந்த பண்டிகை. இந்த புனித நாளில் உங்களுக்கெல்லாம் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போல அந்த கடிதத்தில் குறிப்பாக இந்த தீபாவளி மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் நக்சலிசம் மற்றும் மாவோயிஸ்ட் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்ட மாவட்டங்கள். சமீபத்தில் பலர் வன்முறையின் பாதைகளை விட்டு விலகி அரசியல் அமைப்பில் நம்பிக்கை வைத்து தேசிய முன்னேற்ற பாதையில் இணைந்துள்ளனர். இது நமது பாரத நாட்டிற்கு மிகப்பெரிய சாதனை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வரலாற்று சாதனைகளுக்கு மத்தியில் நாடு சமீபத்தில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனையும் அவர் தெரிவித்த அவர், உலகம் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் இந்த காலத்தில் நம்முடைய நாடு நிலைத்த தன்மை மற்றும் உணர்வுபூர்வமான பண்புகளின் அடையாளமாக உருவெடுத்துள்ளது என தெரிவித்திருக்கிறார். அதே போல நாட்டில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும், உடல் நலத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், நமது உணவில் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து யோகா வழியை தழுவ வேண்டும் என கூறியிருக்கிறார். நாட்டில் ஒற்றுமை உணர்வுடன் சமூகத்திலும் சுற்றுப்புறத்திலும் ஒற்றுமையுடன் ஒத்துழைப்பு மற்றும் நேர்மறை எண்ணங்களின் மூலமாக இந்த தீபாவளியினுடைய விளக்குகள் எவ்வாறு ஒளி ஏற்றுகிறதோ அதே போல நாம் அனைத்திலுமே ஒளியேற்றக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். சுயநிறைவு பெற்ற இந்தியா என்ற நோக்கில் செல்லக்கூடிய ஒரு பயணத்தில் குடிமக்களாகிய நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. நமது நாட்டின் மீதான கடமைகளை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மிக விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவாகும் பாதையில் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நாம் பல சாதனைகளை செய்து வந்திருக்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நாம் இனிமேலும் அப்படி இருக்க வேண்டும். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இதற்கான ஒரு உயிரோட்டமான உதாரணத்தை கற்பித்திருக்கிறார். அதாவது இந்த தீபாவளி பண்டிகை என்பதே நீதியை காக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பகவான் ஸ்ரீராமர் நம்மை நீதியை காக்கும் ஒரு அநீதிக்கு எதிராக போராடும் தைரியம் பெறவும் கற்பித்திருக்கிறார். அதே போலத்தான் நாம் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இதற்கான ஒரு உயிரோட்டமான முன்னோட்டத்தை எடுத்திருக்கிறோம். அந்த நடவடிக்கையில் பாரத நாட்டு வீரர்கள் நீதியை நிலைநாட்டியதோடு மட்டுமின்றி அநீதிக்கு எதிராக பழிவாங்கியதும் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று அந்த கடிதத்தில் ஒரு முக்கியமான சாராம்சங்களை இணைத்து அவர் தெரிவித்திருக்கிறார். தீபாவளியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எழுதியுள்ள கடிதத்தின் சாராம்சங்கள் குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.